பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்த நமக்கு புது உயிர் கொடுத்து புது இயற்கை கொடுத்து யாருமே புரிஞ்சுக்க முடியல. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. சொன்னாலும் மனுஷன் மாறிட்டான் போல இருக்குது, ஓகே தப்பான குணங்களை விட்டுட்டான் போல இருக்கு, அவ்வளோதான், புதிய புத்தாண்டு தீர்மானம். நமக்கு சொன்னது நடந்தது யாருக்காவது சொன்னால் பைத்தியம்னு நினைக்கிறாங்களே, அப்படி ஒரு அதிசயத்தை உள்ள செஞ்சுட்டாரு. யாருக்குமே புரிய மாட்டேங்குது, பாரம்பரிய சபைக்கு புரிய மாட்டேங்குது, மக்களுக்கு புரிய மாட்டேன், பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. போய் ஆராதனைன்னு பண்ணிட்டு வராங்க. ஐயோ, எத்தனை பெரிய காரியத்தை உள்ளுக்குள்ள செஞ்சுட்டாரு. செஞ்சு என்னை நீதிமானாக்கி பிள்ளையா தத்தெடுத்து புது இயற்கையை கொடுத்து, இதெல்லாம் த வண்டர்ஸ் ஆஃப் கிரேஸ், இதெல்லாம் கிருபையின் அதிசயங்கள்ங்க. அதெல்லாமே ஒரு முன்ருசின்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் என்ன சொல்றது? அவர் கிருபையின் வெளிப்பாடு முழுமையா வரும்போது நம்மளை கற்பனை பண்ண முடியாது. 1 பேதுரு 13 சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு வெளிப்படுகிற முழுமையான கிருபை